சிறுகீரை எப்படின்னா முழு தாவரமும் நம்ம எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வேர் பகுதியோடையே நம்ம பயன்படுத்தணும். வாஷ் பண்ணிட்டு வேரோடையே சேர்த்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம தண்ணீரில் நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதற்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி அதை தண்ணீரில் போட்டுடணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா இந்த கீரையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சணும். ஒரு 10 நிமிடங்கள் கொதித்ததுக்கு பிறகு இதை வடிகட்டினோம். 100 ml அளவுக்கு இந்த கஷாயத்தை டெய்லி பருகிட்டு வரும்போது யாரெல்லாம் பருகலாம் அப்படின்னா குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் பருகலாம். ஸோ வெயிலில் நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன், ஸோ ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வந்துட்டேன், ரொம்ப உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த சிறு கீரையை கஷாயமாக குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், சம்மர் டைமில் தான் நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது சரியாகிறதுக்கு நமக்கு இந்த சிறுகீரை கஷாயம் பயன்படுது.